وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநடத்தை காக்கவல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழளிக்கும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்து அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபிஊன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் ஞாயிற்றுக்காகுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்கள், எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் உள்ள ஏகனாயின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் என்னும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தின் இறுதி வாரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் வந்தாலே வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரஸ்தாபம் தான். அது நன்றியுள்ளவர்களுக்குள்ள ஒரு அடையாளமும் அதுதான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தின் இறுதி வாரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்குள்ள அவர்கள் முகம் கொடுத்த தன் வாழ்நாளின் இறுதி வாரத்தை பற்றி ஒரு சில விடயங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நபி அந்த உம்மத்தை அப்படியே வைத்துவிட்டு மரணம் அடைவது இருக்கிறதே, அது அந்த உம்மத்திற்கு மிக பெரும் ரஹமத் என்று சொன்னார். ஏண்டா அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் அத்துணை பேரும் ஹயாத்தோடு இருக்க அவர்களுடைய தாவத்திற்கு மறுப்பு தெரிவித்த காரணத்தினாலே அந்த சமூகம் பூண்டோடு அழிக்கப்படுகிறது. நபியும் அந்த நபியை பின்பற்றுகின்ற ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர இது அவ்வளவு ஆரோக்கியம் அல்ல. உம்மத்து அப்படியே ஹயாத்தோடு இருக்க அந்த நபிக்கு மரணம் வருவது இருக்கிறதே, அது அந்த உம்மத்திற்கு மிக பெரும் ரஹமத். எனவேதான் ஒரு நபியுடைய பிறப்பில் எவ்வளவு ரஹமத் இருக்கிறதோ சமூகத்திற்கு, அந்த நபியுடைய மரணத்திலும் ரஹமத் இருக்கிறது. ஏண்டா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முன்னால் சென்று எங்களின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருப்பார்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானம். அந்த வகையில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 1400 ஆண்டுகள் கழித்தும் இன்றும் அவர்களை பற்றிய பிரஸ்தாபம், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற 200 கோடி மக்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள் என்றால் அந்த 23 வருட காலத்தையும் அவர்கள் எப்படி கழித்திருப்பார்கள். வஃபாத்துல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கிதாப் இருக்கிறது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் என்ன அந்த கிதாபுக்கு பெயர். கிட்டத்தட்ட அரபியிலே 304 பக்கங்களுக்கு நபியுடைய மௌத்தை பற்றி மாத்திரம் எழுதப்பட்டது. உலகத்தில் ஏதாவது ஒரு தலைவர் அவர்களுடைய மரணத்தை பற்றி மாத்திரம்
கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலம் எப்படி இருந்தது? அர்-ரஹீகுல் மக்தூம் என்ற கிதாபிலே தெள்ளத் தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு ஒரு கிழமைக்கு முன்னால் நடந்ததை அப்படியே அக்கி வேறு ஆணி வேறா தொகுத்து தந்திருக்கிறார். ஐன அன கதா, 9 நபிமார்கள் ஏக காலத்திலே ஹயாத்தோடு வாழ்கிறார்கள். டேர்ன் போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி மாறி ஒவ்வொரு மனிதனுடைய வீட்டிலே தங்குவார்கள். சுமார் 14 நாட்கள் நோயிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்திருக்கிறார்கள். 13 அல்லது 14, மேக்சிமம் 2 வாரம். 2 வாரங்கள் நோயிலே இருந்திருக்கிறார்கள். இந்த நோய் ஆரம்பித்ததிலிருந்து ஐன அன கதன், நாளை நான் எங்கு தங்க போகிறேன், நாளை நான் யாருடைய வீட்டில் தங்க போகிறேன், என்னுடைய தேன் வரும் வரைக்கும், அதற்கு பின்னால் என்னுடைய வீட்டுக்கு கால் எடுத்து வைத்த மறுகணம் அதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை நான் எங்கு தங்க போகிறேன் என்பதை கேட்பதை நிறுத்திவிட்டார். என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தங்குவதை விரும்பி இருக்கிறார். நோய் அதிகமாகிக் கொண்டே போகிறது. குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2 சூறாக்களையும் நான் ஓதி பரக்கத்திற்காக என்னுடைய கையினால் தடவி விடாமல் பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களில் ஊதி அவர்களுடைய கரத்தினாலே அவர்களுடைய உடம்பிலே தடவிக் கொண்டிருந்தேன். மரணிப்பதற்கு 6 நாட்கள் எஞ்சி இருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸை ரிவாயத் செய்கிறார். நஆ இலைனா நபியுனா வ ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அவர்களுடைய மரணச் செய்தியை அவர்களே அறிவிக்கிறார். கப்ல மௌத்திஹி பிசித், வஃபாத்தாகுவதற்கு 6 நாட்களுக்கு முன், வஃபாத்தாக 6 நாட்களுக்கு முன்னால், ஃபலம்மா தனல் ஃபிராக், இந்த உலகத்தை விட்டு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரிவு நெருங்குகின்ற பொழுது, ஜமஅனா ஃபீ பைத்தி உம்மினா ஆயிஷா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு எங்கள் எல்லோரையும் அவர்கள் அழைத்தார். ஃபனதர இலைனா, ஒரு தடவை எங்கள் எல்லோரையும் ஏறெடுத்து பார்த்தார். ஃபதமஅத் ஐனா, 2 கண்களில் இருந்தும் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. சும்ம கால் மர்ஹபன் பிக்கும், உங்கள் வரவு நல்வரவாகட்டும். வஹய்யாக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வளமான வாழ்க்கையை வழங்கட்டும். வஹஃபிதக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும், உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும், உங்களுக்கு ஆகாரம் அளிக்கட்டும். எத்தனையோ துஆ, அங்கு சமூகம் அளித்திருந்தவர்களை பார்த்து துஆ செய்துவிட்டு, ஊசிக்கும் பித்தக்குவல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இந்த தக்குவாவை கொண்டு நான் உங்களுக்கு நச்சிந்தனை சொல்லுகிறேன், பிறப்பிக்கிறேன், வசியத்து செய்கிறேன். இன்னீ லக்கும் நதீரும் முபீன், உங்களை நான் எச்சரிக்கிறேன். அல்லாஹ் தஅலு அலல்லாஹி ஃபீ இபாதிஹி வ பிலாதிஹி, அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய விடயத்தில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த இந்த ஊர்களில் நீங்கள் அடாவடித்தனம் புரிய வேண்டாம். அடுத்தவரை மிதித்து நீங்கள் பெருமைப்பட்டு இந்த உலகத்திலே வாழ வேண்டாம். ஏனென்றால் அலைஸ ஃபீ ஜஹன்னம மஸ்வல் லில் முத்தகப்பிரீன், நரகம் இருப்பதே பெருமை எரிப்பவர்களுக்குத்தான். நான் தான் பெரியவன், எனக்கு கீழால் தான் எல்லோரும் இருக்க வேண்டும், என் பேச்சை கேட்க வேண்டும், என்னை மீறி யாரும் போகக்கூடாது என்றெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துவிடக் கூடாது என்பது அந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் உபதேசமாக இருந்தது. சும்மகால், எல்லாவற்றையும் சொல்லி அன்சாரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், முஹாஜிர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். காலப்போக்கில் உணவுக்கு எவ்வளவு குறைவாக உப்பு போடுகிறீர்களோ, உப்பு வைக்கிறீர்களோ, உப்பிடுகிறீர்களோ, அது மாதிரிதான் அன்சாரிகள் மிக மிக மதீனாவாசிகள் குறைந்து விடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் சொல்லிவிட்டு, சும்ம கால தனல் அஜல், என் அஜல் நெருங்கிவிட்டது. வல் முன்கலப் இலல்லாஹ் வ இலா ஜன்னத்தில் மஅவா, அல்லாஹ்வை நான் போய் சேருகின்ற அந்த நேரம் நெருங்கிவிட்டது. சுவனலோகத்திலே ஒதுங்குகின்ற அந்த காலம் நெருங்கிவிட்டது. இதை சொன்ன உடனே ஃபகுல்னா யா ரசூலல்லாஹ் ஃபமன் யுகஸ்ஸிரு, அப்படி என்றால்
நாயகமே, நீங்கள் மரணித்து விட்டால் உங்களை குளிப்பாட்டுபவர் யார்? قال رجال اهل بيتي الادنى فالادنى. என் அஹ்லு பைத்துகளை சேர்ந்த ஆண்கள், மிக நெருக்கமானவர்கள், அதற்கு பின்னால் அடுத்தடுத்த உறவினர்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை குளிப்பாட்டுவார்கள். குல்னா ஃபஃபீம நுகஃபினுக். உங்களை எந்த ஆடையில், எந்த புடவையில் உங்களை கஃன் செய்ய? قال في ثيابي هذه إن شئتم. நான் அணிந்திருக்கின்ற இந்த ஆடையிலே, இந்த போர்வையிலே நீங்கள் விரும்பினால் கஃன் செய்யுங்கள். அவு துல்லத்தினி யமனியா, அல்லது யமன் நாட்டை சேர்ந்த ஒரு வகையான போர்வை, புடவை இருக்கிறதே, அதிலே நீங்கள் என்னை கஃன் செய்து விடுங்கள். குல்னா ஃபமை யுஸல்லி அலைக மின்னா. அப்படி என்றால் குளிப்பாட்டி கஃன் செய்ததற்கு பின்னால் எங்களில் யார் உங்களை தொழுக வைக்க? ஃபபகைனா வபகா. இதை கேட்டதும் நாம் எல்லோரும் அழுதுவிட்டோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுதுவிட்டார்கள். வகால மஹ்லன் கஃபரகுமுல்லாஹ் வஜாஸாகும் அன் நபியிக்கும் ஹைரா. கொஞ்சம் பொறுங்கள், அல்லாஹ் உங்களின் பாவங்களை மன்னிப்பானாக, உங்களுடைய நபியை சுற்றும் உங்களுக்கு அதிகமான கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்கி வைப்பானாக. இதா கஸ்ஸல்துமூனி வவதஅதுமூனி அலா ஸரீரி ஃபக்ருஜு அன்னி ஸாஆ. என்னை குளிப்பாட்டி, என்னை கஃன் செய்து, என்னை கட்டிலே வளர்த்தாட்டி, என்னுடைய ஜனாதாவை வைத்துவிட்டு சுமார் 1 மணித்தியாலங்கள், நீங்கள் எல்லோரும் ஒரு சாஅத்து நேரம் என்றால் சாதாரணமாக 1 மணித்தியாலங்கள் என்னுடைய ஜனாதாவை தனியே என் அறையில் வைத்துவிட்டு எல்லோரும் வெளியே சென்று விட வேண்டும். فإن أول من يصلي علي خليلي وجليسي جبريل عليه الصلاة والسلام. முதல் என் ஜனாசா தொழுகையை தொழுவது என்னுடைய நண்பர், என்னோடு பல தடவை இந்த வகையை கொண்டு வந்து சுமார் 23 ஆண்டுகள் முட்டோடு முட்டு சேர்த்து என்னோடு நெருங்கி இருந்த நண்பர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை முதலாவது தொழுகையை தொழுக என் ஜனாதாவை தொழுவார்கள். சும்ம மீகாயில், பிறகு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆஜராகி அவர்கள் என் மீது தொழுகையை நடத்துவார்கள். சும்மா இஸ்ராஃபீல், பிறகு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தொழுவார்கள். சும்ம மலக்குல் மௌத் மஅ ஜுனூதி, பிறகு உயிரை கைப்பற்றுகின்ற மலக்குல் மௌத் அவர்களும் அவர்களுடைய பட்டாளமும் வந்து தொழுகை நடத்தும். சும்மல் மலாயிகத்து அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் பி அஜ்மஇஹா, அதற்கு பின்னால் முழு மலக்குமார்களும் ஆஜராகி என் மீது தொழுகை நடத்துவார்கள். சும்மதுகுலு அலைய ஃபௌஜன் ஃபௌஜா, அந்த கொஞ்ச நேரம் போய் இந்த விடயமெல்லாம் நடப்பதற்கு இடம் கொடுத்து கூட்டம் கூட்டமாக, சின்ன சின்ன குரூப்புகளாக நீங்கள் வந்து தனித்தனியே தொழுது கொள்ளுங்கள். ஃபஸல்லு அலைய வஸல்லிமு தஸ்லீமா, உள்ளே வருகின்ற பொழுது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்ற ஸலவாத்தோடு நீங்கள் அமைதியாக உள்ளே பிரவேசியுங்கள். வலா துஊனி பிபாக்கியா, நான் மரணித்ததற்கு பின்னால் ஒப்பாரி வைத்து அழுகிற பெண்களின் அழுகை சத்தத்தின் மூலம் என்னை நோவினை படுத்தி விடாதீர்கள் என்றார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மரணிப்பதற்கு 4 நாளைக்கு முன்னால் இதுவெல்லாம் நடக்கிறது. முதலாவது வரக்கூடிய குரு என் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும். அதற்கு பின்னால ஒவ்வொரு சஹாபாக்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து அந்த தொழுகையை நடாத்தி முடித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல இல்லாத என் தோழர்களுக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள். இங்கிருந்து தூர பிரதேசங்களுக்கு சென்றிருக்கின்ற, தூர பிரதேசங்களில் இருக்கின்ற என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் என் சலாத்தை எத்தி வையுங்கள். கியாமத்தினால் பரியந்தம் என்னுடைய மார்க்கத்தை ஏற்று என்னை பின்பற்றி வாழுகின்ற அத்துணை என்னுடைய உம்மத்தினர்களுக்கும் என்னுடைய சலாத்தை நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சும்ம கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, பலகனி அன்னக்கும் தகாஃபூன மின் மௌத்தி நபியிக்கும், எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது, நான் ஏதோ உங்களுடைய நபி மௌத்தாகி விடுவேனா என்று நீங்கெல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற செய்தி எனக்கு கேள்விப்படுகிறது. எனக்கு முன்னால் வந்த நபிமார்களில் யாராவது இந்த உலகத்திலே ஹயாத்தோடு உயிரோடு இருக்கிறார்களா? யாரும் மிஞ்ச போவதில்லை. மரணம் யாருக்கும் விதிவிலக்கல்ல. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டும். அலா இன்னி லாஹிகுன் பி ரப்பி வ அன்தும் லாஹிகூன பி, நான் என்னுடைய ரப்போடு சேரப் போகிறேன்.
என் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நான் அவனை சந்திக்கப் போகிறேன். நிச்சயமாக எனக்கு பின்னால் நீங்களும் என்னை வந்து சந்திக்கவிருக்கிறீர்கள். அலா ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஹவ்த். அறிந்து கொள்ளுங்கள் என்னுடைய உம்மத்தினர்களே, என்னுடைய நண்பர்களே, என்னுடைய தோழர்களே, நீங்கள் மௌத்தாகி கியாமத்திலே என்னை சந்திக்கின்ற இடம் ஹவ்துல் கௌசர், நீர் தடாகத்திலே நான் உங்களுக்காக ஆவலோடு எதிர்பார்த்திருப்பேன். அலா ஃபமன் அஹப்ப அன் யரிதஹு ஐயரிதஹு அலைய கதன். யார் அந்த ஹவ்துல் கௌசருக்கு வந்து நீர் அருந்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் உங்களுடைய கரங்களையும் உங்களுடைய நாவுகளையும் அடுத்தவருக்கு அநியாயம் செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபதேசங்களை எல்லாம் கடைசி கட்டத்திலே தன்னுடைய உம்மத்தினர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு சுமார் 6 நாட்களுக்கு முன்னால் இந்த விடயங்களை சொல்லுகிறார். அந்த நாள் முடிந்து விடுகிறது. வளமை போன்ற அடுத்த நாள் சூரியன் உதிக்கிறது. மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னால், மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னால், அது ஒரு புதன்கிழமையாக இருக்கிறது. ஹர்ரியத்து அலைய சபு அக்ரபின் மின் ஆபாரின் ஷத்தா. பல கிணறுகள் 7 தோல்பைகளில் தண்ணீர் கொண்டு வந்து என்னை குளிப்பாட்டுங்கள் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலை பொழுதிலே சொல்ல அவர்கள் குளிப்பாட்டப்படுகிறார்கள். அவர்களுடைய நோய் அதிலிருந்து கொஞ்சம் அவர்கள் இலகு படுத்தப்படுகிறார்கள். தஹலல் மஸ்ஜித் வஹுவ மக்சூபுர் ரா. தலையை கட்டியவர்களாக மஸ்ஜிதுக்குள்ளே மெதுவாக வந்து மிம்பரின் கீழ் படியிலே அமர்ந்து விடுகிறார்கள். ஃபகால், அமர்ந்து சஹாபாக்களை எல்லாம் அழைத்து லானத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யஹூதிகளையும் நஸரானிகளையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மஸாஜித். அவர்கள் வணக்கத்தலங்களெல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிக்கொண்ட யஹூதிகளையும் நஸரானிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிப்பானாக. லா தத்தஹிது கப்ரி வஸனன் யுஅபத். நானும் அப்படியே மரணித்து என்னையும் அடக்கம் செய்யப்பட்டால் என்னுடைய கபரை அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், ஒரு நாளும் வணங்கப்படக்கூடிய சுஜூது செய்யப்படக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். மன் குன்து ஜலத்துலஹு வஹரன் ஃபஹாதா வஹரி. யாரையெல்லாம் உங்களில் நான் ஹயாத்தோடு வாழுகின்ற பொழுது அநியாயமாக அடித்து துன்புறுக்கி இருக்கிறேனோ இதே என்னுடைய முதுகு ஹலாலாக இருக்கிறது, நீங்களும் அடித்து பழிதீர்த்துக் கொள்ளுங்கள். வமன் குன்து ஷத்தம்துலஹு இர்வா ஃபஹாதா இர்வி. உங்களில் யாரையாவது நான் மானபங்கப்படுத்தி இருந்தால் இதோ என்னுடைய மானம் ஹலால், என்னை திட்டி தீர்த்துக் கொள்ளுங்கள். சொல்லுகின்ற பொழுது லுஹருடைய பாங்கு சொல்லுகிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி தொழுகையை நடாத்திவிட்டு திரும்பவும் ஏறுகிறார். திரும்பவும் ஏறி விட்ட இடத்திலிருந்து துவங்குகிறார்கள். நான் உங்களில் யாருடையாவது பணத்தை எடுத்து தராமல் இருந்திருந்தால் இதோ என்னுடைய பணம் இருக்கிறது, நீங்கள் அதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் ஒரு சஹாபி அவர்கள் எழுந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு 3 திர்ஹங்கள் நீங்கள் தர இருக்கிறது என்று கேட்கின்ற நேரத்திலே ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பணத்தை கொடுக்குமாறு ஏவ அவர்கள் அந்த பணத்தை கொடுத்து விடுகிறார்கள். கண்ணியமான கண்வான்களே, சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு வாசகத்திற்கும் தனி குத்துபா நிகழ்த்தலாம், நேரம் இடம் கொடுக்காது. இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருலோக தலைவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சுவர்க்கம் திறக்கப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே வேற யாருக்கும் அந்த சுவர்க்கம் திறக்கப்படுவது ஹராம். அந்த நபி கூட பயந்தார்கள். எவ்வளவு பெரிய அந்தஸ்திலே நான் இருந்தாலும் அமர்ந்தாலும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது ஒரு மனிதன் என்னால் இந்த 3 விடயங்களில் பாதிக்கப்படாத நிலையில் தான் எனக்கு மௌத்து வர வேண்டும். ஒன்று, அடுத்தவருடைய உடல் ரீதியான துன்புறுத்தல். இரண்டாவது, அடுத்தவரை பண ரீதியாக நஷ்டப்படுத்துதல். மூன்றாவது, கண்ணியமானவர்களே, அடுத்தவர்களுடைய மானத்தோடு விளையாடுதல். அநியாயம் வருகின்ற பொழுது இந்த 3 தலைப்புக்குள்ளும் தான் அந்த அநியாயம் உள்ளடங்கும். அந்த 3ல் இருந்தும் ரிலீஸ் ஆகிவிட்டார். என்னுடைய நுபுவத்து என்னை பாதுகாக்கும், என்னுடைய ஷஹாதத் என்னை பாதுகாக்கும்,
நபிமார்களுக்கெல்லாம் 1,24,000 நபிமார்களையும் நான் இமாமாக நின்று தொழுகை நடத்தி இருக்கிறேன் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமிதப்பட்டுக் கொள்ளவில்லை. மௌத்துக்கு முன்னால் தன்னை சுத்தப்படுத்த விரும்பி இருக்கிறார். மரணிப்பதற்கு 4 நாளைக்கு முன்னால், அது வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமை, திங்கட்கிழமையிலே வஃபாத்து வருகிறது, வியாழக்கிழமை வருகிறது, வளமை போன்று வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாழக்கிழமையில் மிம்பருக்கு வந்து அமர்கிறார். தன்னுடைய மரணத்திற்கு 4 நாட்களுக்கு முன்னால் அவர்களுடைய வசியத் என்ன தெரியுமா? யகூதிகளை அரபு தீபகற்பத்தில் ஒருவரை கூட வைக்காமல் மொத்தமாக எல்லோரையும் வெளியேற்றி விடுங்கள். இது நபியுடைய இறுதி வசியத். ஒரு தகப்பன் ஹயாத்தோடு வாழுகின்ற பொழுது சில வார்த்தைகள் சொல்லலாம், அதை ஏற்பார்கள், ஏற்காமல் விடுவார். ஆனால் மரணம் என்று வருகின்ற பொழுது, அந்த மரண படுக்கையில் சக்கராத்துடைய நேரத்திலே என்னுடைய ஒரு ஆசை இருக்கிறது மகனே, நீ இதை கட்டாயம் செய்ய வேண்டும் வாப்பா என்று சொன்னால் அதை சிரம் மேற்கொண்டு எத்தனை லட்சம் செலவழித்தாலும் எப்பாடுபட்டாலும் அந்த வசியத்தை நிறைவேற்றுவதுதான் ஒரு மகனுடைய பொறுப்பு. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய தகப்பன் அல்ல, எங்களை பெற்ற தாய் அல்ல, எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ரூஹ் இருக்கிறதே, உயிரை விடவும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யகூதிகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இரக்க சுபாவம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இன்று ஒரு சிறிய ஒரு இடை வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். பலஸ்தீனிலே அவதிப்படுகிறார்கள், அடிபடுகிறார்கள். ஒரு நாளா, ஒரு வருடமா, பல தசாப்தம், கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு மேலாக அடிபடுகிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்திலே ஃபல்யஹ்தரில்லதீன, யாரெல்லாம் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்கிறார்களோ, ஒன்று அவர்களுக்கு பயங்கரமான சோதனை வரும், அல்லது அவர்களை நோவினைப்படுத்தும் வேதனை வரும் என்பதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த காலத்திலே, அந்த பகுதியிலே யகூதிகள் நுழைந்து அந்த காலத்தில் இருந்தவர்கள் அவர்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுதே இந்தியா நாட்டை சார்ந்த தேவபந்துடைய உலமாக்கள் எத்தனையோ கடிதங்களை அனுப்பினார்கள். இடம் கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் பொறுமதியை விட அதிகமான பணம் கொடுத்து அவர்களுடைய நிலங்களை வாங்கும் பொழுது இதை செய்யாதீர்கள் என்றெல்லாம் எத்தனையோ உபதேச கடிதங்கள் பறந்தன. அந்த காலத்து மக்கள், அங்கிருந்தவர்கள் இந்திய நாட்டு உலமாக்களுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்தியாவிலே இருந்து கொண்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அரபு மண்ணிலே நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கிறோம் என்றார். கண்ணியமான கனவான்களே, எந்த நபி ஒருத்தனுக்கு கூட இடம் கொடுக்காமல் நான் தாவா செய்து இந்த மண்ணுக்கு மேலால் அவர்கள் யாரையும் விட்டு வைக்காதீர்கள் என்று விரட்டச் சொன்னார்கள். தாயிலே தனக்கு அடிபட்டு தன் ரத்தத்தினால் சிலிப்பர் நனைக்கப்பட்டு இருந்தாலும் கூட இவர்களை அழித்து நாசமாக்கட்டுமா? ஒரு வார்த்தை உம்மென்று சொல்லுங்கள் நபியே, 2 மலைகளை சேர்த்து தகர்த்து நாசமாக்கி விடுகிறோம் என்று மலக்குமார்கள் கேட்ட நேரத்திலே இவர்களுடைய பரம்பரையாவது இஸ்லாத்தை தழுவார்கள் அல்லவா என்று சொன்ன நபி ஏன் இந்த யகூதிகளை துரத்த சொன்னார்கள் என்றால், அவர்கள் பெரும்பாலும் இந்த உலகம் கடைசி வரைக்கும் அவர்கள் வில்லன்களாகவே இருப்பார்கள், அதிலே மாற்று கருத்து கிடையாது. இந்த நபியுடைய வசியத்திற்கு மாற்றம் செய்தால் அதை அல்லாஹ் சுலபமாக அதை மன்னிக்க கூடியவன் அல்ல. ஏதோ அந்த மக்கள் பாவம், அவர்கள் யாரும் அவர்களுக்கு இடம் கொடுக்கல, இருந்தாலும் சில பேர் செய்கின்ற தவறு பரம்பரையே பிடிக்கும். சல்லல்லாஹு கனிமத்து பொருட்களை பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். புகாரில் வரக்கூடிய ரிவாய், கனிமத்து பொருட்களை பிரித்து கொடுக்கும் பொழுது ஒரு மனிதன் எழுந்து முஹம்மதே கொஞ்சம் நேர்மையா நடந்தா நல்லன்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உடைஞ்சு ஹெடப்பாய் போய், கொஞ்சம் நீளமா நடக்கிறீங்களா என்று கேட்டால் சொல்லாமல் நீங்கள் ஒரு அநியாயக்காரன், அநீதம் இழைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுவதானே பொருள். மையாதில் இல்லம் மாதிரி என்ன வார்த்தை பேசுறேன்? நான் இந்த உலகத்தில் நீதமா நடக்கலாச்சு, என்னை விட நீதமா நடப்பவன் யார் என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாய்ந்தார்கள், இந்த முனாஃபிக் இவன், இந்த முஸ்லீம் அல்ல, அனுமதி பாருங்க, யார சொல்ல இந்த கழுத்தை துண்டிக்கிறேன், விடுங்க விடுங்க என்று சொல்லிட்டு சொன்ன வார்த்தைக்கு அவனுடைய பரம்பரையிலிருந்தே ஒரு குரூப்பை எல்லாம் நரகத்திற்கு உருவாக்குவான். கனிமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்தவர் இந்த உலகத்திலே வெற்றி அடைந்த சரித்திரமே கிடையாது. அது சஹாபியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசியத்தை சொல்லுகிறார்கள், விரட்டி போட்டுருங்க, குர்ஆன் ஹதீஸை உங்கள் வழிகாட்டிகளாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அன்றைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தை செய்து அந்த வியாழக்கிழமை முழுக்க அவர்களே இமாமாக நின்று தொழுகை நடாத்துகிறார். சுமார் 11 தினங்கள் நோயிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைகளை நடத்துகிறார். இமாமத்தாக இருந்து தொழுகை நடத்துகிறார்கள். அன்றைய இஷாவுடைய நேரம், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு இஷாவுடைய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் அவர்களுக்கு முடியாமல் போகிறது. மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார்கள். மயக்கம் தெளிந்து எழுந்ததும் முதலாவது கேட்ட கேள்வி அஸல்லன்னாஸ், பாங்கு சொல்லப்பட்டது தெரிகிறது, தொழுகைக்காக நான் தயாராகி செல்லும் பொழுது எனக்கு மயக்கம் ஏற்பட்டது, மயக்கம் தெளிந்து விட்டது, மக்கள் தொழுகையை முடித்தார்களா இல்லையா ரசூலல்லாஹ்? திரும்பவும் போய் குளித்து உதுவெடுத்துக் கொண்டு வருகிறார்கள். திரும்பவும் மயங்கி விடுகிறார்கள். திரும்பவும் கண்களுக்கு பார்க்கின்ற பொழுது மங்களாக ஆயிஷா நாயகி அவர்கள் தோற்றமளிக்க மறு தடவை கேட்ட கேள்வியும் அஸல்லன்னார், மனிதர்கள் தொழுவார்களா? லா யா ரசூலல்லாஹ் வஹும் யன்தஸிரூன், எப்படி தொழுவார்கள் நாயகர்? நீங்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது இத்தனை வருடம் உங்களுக்கு பின்னால் தொழுது பழக்கப்பட்டவர்கள் எல்லாம் உங்களின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். சப்புல நின்ற நிலையிலே உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். திரும்ப சொன்னார்கள், இனி என்னால் முடியாது, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இந்த தொழுகையை நடத்துமாறு சொல்லுங்கள். இந்த சம்பவம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிருதுவானவர்கள், சொத்தானவர்கள், அவர்களால் தாங்க முடியாத நாயகமே என்றெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. கேட்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னதை செய்யுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்றைய தினம் முதலாவது தொழுகையை நடத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் சுமார் 17 வக்த் தொழுகைகள் நடாத்தப்படுகிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு பின்னால் மரணிப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்னால் வந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹருடைய தொழுகைக்கு மெதுவாக வந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார வைக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற தக்பீர் சத்தம் பின்னால் உள்ளவர்களுக்கு கேட்குதில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தக்பீரை உரக்கச் சொல்லி அந்த துஹரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்தி விட்டு வந்தார்கள். அதற்கு பின்னால் ஞாயிற்றுக்கிழமை வளமை போன்று சூரியன் உதிக்கிறது. மரணத்திற்கு ஒரு நாளைக்கு முன்பு, உண்மையிலே நபியுடைய வஃபாத் இருக்கிறது, எங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய பாடம். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர்களுடைய பிறப்பில மட்டுமல்ல, அவருடைய குடும்ப வாழ்க்கையில மட்டுமல்ல, அவர்களுடைய மரணம் கூட இந்த உலகத்திற்கு எவ்வளவு பெரிய படிப்பினையாக இருக்கிறது. இந்த உலக தலைவர்களுக்கு என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வஃபாத்தை எழுதுபவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். மரணிப்பதற்கு முந்தைய தினம் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான அமல்களில் ஈடுபட்டு இருக்கிறார். முதலாவது அத்தகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கில்மானஹு, தன்னிடம் இருந்த அத்துணை அடிமைகளை மலைத்து மொத்தமாக உரிமை விட்டார். அடிமைத்துவத்தை துடை தெரிந்து விட்டார். இந்த உலகத்திலே அடிமைகள் என்பது அப்படி இருக்கக்கூடாது என்பதை, எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் இந்த சுன்னத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற பெரும் ஆவலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகளுக்கு மட்டுமல்ல, அடிமைத்துவத்துக்கே அந்த விடுதலை கொடுப்பது போன்றே அவர்கள் செயல்பட்டார்கள். அத்துணை அடிமைகளே சுமார் 4-5 பேர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அத்துணை பேரும் விடுவிக்கப்படுகிறார். தன்னிடமிருந்த முழு சொத்தையும் சதகா செய்கிறார். முழு சொத்தையும் கணக்கு பார்த்தால் 7 திருகங்கள், 7 தீனார்கள் வருகிறது. 7 தீனார்கள் தான் இருந்தது. அத்துணை தீனார்களையும் சதகா செய்து விட்டார். நீர் வரும் பொழுது உலகத்திலே என்னென்ன சொத்துக்களை வைத்து வந்தீர் என்று கேட்டால் எந்த சொத்தும் கிடையாது. எப்படி வெறும் கையோடு வந்தேனோ அதே மாதிரி வெறும் கையோடு நான் போகிறேன். ஏண்டா நபிமார்களுடைய சொத்துக்களுக்கு வராசத்து எடுக்க முடியாது. அது மனைவிக்கு இத்தனை பங்கு, பிள்ளைகளுக்கு இத்தனை பங்கு என்று எங்களுக்கு வராசத்து இருப்பது போல நபிமார்களுக்கு வராசத்து கிடையாது. எனவே தான் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே முழு சொத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் சதகா செய்து விட்டார்கள். தன்னிடம் இருக்கின்ற ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வர சொன்னார்கள்.
அத்துணை ஆயுதங்களும் கொண்டு வந்து குவிக்கப்படுகின்றன. ஒரு வாள், ஒரு கேடயம், இது போன்ற சில ஆயுதங்கள், ஈட்டிகள் எல்லாவற்றையும் முஸ்லிம் மாவீரர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார்கள். இந்த உலகத்திலே உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கொடுக்கும் இறுதி இரவு நெருங்குகிறது. கடைசி சூரிய அஸ்தமனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்ற அந்த இரவிலே இஸ்தாரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அஸ்ஸைத லில் மிஸ்பாஹி மின் ஜாரத்திஹா. அன்று இரவு வருகின்ற பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கின்ற விளக்குகளை ஏற்றுவதற்காக, எரிப்பதற்காக லாம்புகளை பார்க்கிறார்கள். ஒரு சொட்டு உயிரில்லாமல் காலியாக ஓடோடி சென்ற பக்கத்து வீட்டு பெண்மணியிலே கொஞ்சம் ஒயிலை, கொஞ்சம் ஜெய்தூன் எண்ணெயை இரவலாக வாங்கி வருகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத் தலைவர், இருலோகத் தலைவர் எந்த நபியை பார்த்து உஹது மலையை விரும்பினால் ஒரு வார்த்தை சொல்லும், தங்கமாக உங்கள் காலடியிலே கொட்டுகிறேன் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டனுப்புகின்ற பொழுது, ஒரு நாள் சாப்பிட்டால் அடுத்த நாள் பசியோடு இருப்பதைத்தான் இந்த முஹம்மது விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா. யா அல்லாஹ், என்னோட சாதாரண ஒரு ஏழையாகவே வாழ வைத்து அந்த மரணம் வருகின்ற பொழுதும் நான் ஒரு ஏழையாகவே இருக்கும் பொழுது எனக்கு மௌத்தை தருவாயா. வறுமை அல்ல, வறுமை என்று இருக்கிறது, ஏழ்மை எளிமை என்று ஒன்று இருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, ஆடம்பரமான செல்வங்கள், வீணான செலவுகள், இதுவெல்லாம் மிக பயங்கரமான கேள்விகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்பதை தத்ரூபமாக தெரிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்தால் ஓலை பாயிலே படுப்பார்கள். மேனியிலே அப்படியே அந்த அடையாளங்கள் விடும். சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள். ரோம் நாட்டு, பாரசீக நாட்டு மன்னர்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். எவ்வளவு பசுந்தான பஞ்சனை நெத்தைகள் மீது உறங்கிக் கொண்டிருக்க, இருலோக தலைவர் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள் என்றெல்லாம் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்ற அளவுக்குத்தான் அவர்களுடைய எளிமை இருந்திருக்கிறது. எல்லாவற்றைக்கும் மேலாக வீட்டிலே எரிப்பதற்கு விளக்குகளில் எண்ணெய் கூட இல்லாமல் இருக்கிற நிலைமையில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் வருகிறது. ஃபகான திர்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ஹூனத்தன் இந்த யஹூதியின். அவர்கள் மரணிக்கின்ற அந்த நேரத்திலே அவர்களுடைய ஒரு கேடயம் ஒரு யஹூதி இடத்திலே அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய குடும்பத்தினருக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக கொஞ்சம் கோதுமையை பெற்றிருந்தார்கள். அதை திருப்பி கொடுத்து மீட்டிக் கொள்ள முடியாத நிலையில் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் வந்திருக்கிறது. ஈடு வைப்பது என்பது வட்டிக்கு அல்ல. ஒரு பொருளை வைத்து தனி தலைப்பே வருகிறது. ஏதாவது ஒன்றை எடுப்போம், அதை திருப்பி கொடுக்காவிட்டால் அது அப்படியே அவனுக்கு சொந்தமாகிவிடும். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற பொழுது ஆடம்பரத்துக்கல்ல, தன்னுடைய மனைவிமார்களுக்கு உணவு கொடுப்பதற்காக வேண்டி வசதி இல்லாத நிலையில் தன்னுடைய கேடயத்தை ஈடு வைத்து வாங்கி இருக்கிறார்களே தவிர பைத்துல் மாலில் இருந்து அவர்கள் சுரண்டவில்லை. ஜகாத்துடைய பேரித்தம் பலங்கள் மூட்டை மூட்டையாக குவிக்கப்பட்டிருக்கிறது. ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவில் ஒருவர் ஒன்றை எடுத்து வாயை போட்டு விட்டார். புகாரிலே வருகிறது, ஓடோடி வந்தார்கள், வாயை பிடித்தார்கள், விரலை உள்ளே விட்டு கஹின் கஹின் துப்பு துப்பு என்றார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இது பைத்துல் மால், ஜகாத். முஹம்மதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் அதை ஹராமாக்கி இருக்கிறான். அது மக்களுடைய அசுத்தம். நதி கொடுக்கப்பட வேண்டிய ஜகாத்துடைய பகுதி இருக்கிறதே, அது அந்த கொடுப்பவர்களுக்கு அசுத்தம் அல்ல, அது ஏழைகளுக்கு சொந்தமானது என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குழந்தைகளை வளர்த்திருக்கிறார்களே தவிர அரசாங்க சொத்துக்களை சுரண்டுகின்ற எந்த அமைப்பும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. இப்படித்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது மரணத்திற்கு முந்தைய தினம். அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் வளமை போன்ற சூரியன் உதிக்கிறது. சுபகு தொழுகைக்காக வேண்டி சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒன்று திரளுகிறார்கள். தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. மெதுவாக வந்தார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரைச்சேலை இருக்கிறது கேட்டு அதை அப்படியே விலக்கி பார்க்கிறார்கள். சஹாபாக்களுக்கு சந்தோஷம் பொங்கிக் கொண்டு வருகிறது. எந்த அளவுக்கென்றால் சில நேரம் தொழுகையை கூட விட்டு விடுவார்களோ என்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரப்போகிறார்களா என்ற அந்த செய்தி கையினால் சைகை செய்கிறார்கள். அன் அத்திம்மு ஸலாத்தக்கும், தொழுகையை அப்படியே தொடருங்கள், தொழுகையை சம்பூர்ணப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சும்ம யதபஸ்ஸமு யத்ஹக் சும்ம தபஸ்ஸம யத்ஹக், அப்படியே எல்லாரையும் பார்த்து
ஒரு சிரிப்பு சிரித்தார்கள். முழு உம்மத்தையும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த சிரிப்புக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் மருக்கங்கள். ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் என் உம்மத்தை ஒன்று சேர்த்து விட்டேன். எல்லா நபிமார்களும் உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு முன்னாலே துடிதுடிக்க அளிக்கப்பட்ட சமூகத்தை பார்த்து பழக்கப்பட்ட நபிமார்களுக்கு மத்தியிலே ஒரு உம்மத்தை, லட்சக்கணக்கான சஹாபாக்களை ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்று திரள வைத்து அவர்கள் உயிரோடு இருக்க நான் மரணிக்கின்ற இந்த பாக்கியம் எவ்வளவு பேறு பெற்ற பாக்கியம் என்றெல்லாம் அந்த சிரிப்புக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள். இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக பார்த்த தொழுக ஒரு ஃபர்தான தொழுகை, என்ற சுபஹ் தொழுகை தான். அதற்கு பின்னால் ஒரு ஃபர்தான தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிட்டவில்லை, கிடைக்கவில்லை. நாங்களும் எத்தனையோ தொழுகைகளை தொழுகிறோம். எந்த தொழுகை எங்கள் வாழ்க்கையில் இறுதி தொழுகையாக இருக்கப் போகுது என்று தெரியவில்லை. எனவே இந்த விடயத்திலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையை பார்த்துவிட்டு அப்படியே வந்து விட்டார்கள். துஹாவுடைய நேரம் நெருங்குகிறது. சூரியனுடைய சூடு கூடிக்கொண்டே போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழைத்தார்கள். தன் அன்பு மகள் ஃபாத்திமாவை வரவழைத்தார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது வா கர்ப அபதா, என்ற வாப்பாக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டமே, அவ்வளவு சிரமப்பட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உரத்து குரல் கொடுக்க, லைஸ அலா அபீகி கர்புன் பாதல் யௌம், ஃபாத்திமாவே உன்னுடைய தந்தை இன்றைய நாளுக்கு பின்னால், இதற்கு பின்னால் கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாத உலகை நோக்கி செல்கிறார். கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர். சூரத்து முஸ்தம்மில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வஹீலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு பயந்து என்ன போத்துங்க அந்த ஹதீஜாவிடத்தில் கெஞ்சி போட்டு படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இரண்டாம் கட்டமாக வந்ததே, படுத்தது போதும் நபியே எழும்பி அல்லாஹ்வுடைய கட்டளையை சமூகத்திற்கு மத்தியிலே நீங்கள் நடந்து நின்று அதை நீங்கள் எத்தி வையுங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தில் இருந்து ஓட ஆரம்பித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஓட்டத்தின் முடிவு அந்த மரண படுக்கையில் தான் இருக்கிறது. இதுதான் சொன்னார்கள், கடைசி கஷ்டங்களில் கடைசி நாள், இதுக்கு பின்னால் உள்ள வாப்ப கஷ்டத்தை அனுபவிக்கவே மாட்டேன். காதுக்குள்ள ஏதோ சொல்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழ, திரும்பவும் அழைத்து ஏதோ சொல்ல அவர்கள் சிரிக்க. பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, உங்களோட வாப்பா மௌத்துடைய நேரத்தில் ஏதோ சொன்னார்களே, என்ன சொன்னார்கள்? ஏன் அழுவீர்கள், ஏன் சிரித்தீர்கள்? முதலாவதாக சொன்னார்கள், ஃபாத்திமாவே நான் இனி எழும்ப மாட்டேன், இது என் கடைசி படுக்கை, நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், நான் மரணம் அடைய போகிறேன், இதை தாங்குவது எப்படி? நான் அழுதேன் அன்னையே. திரும்ப என்ன சொன்னார்கள்? நீ கவலைப்படாதம்மா, நான் மௌத்தானதற்கு பின்னால் என்னுடைய அஹ்லுல் பைத்துகளில் முதலாவது மரணம் அடைந்து என்னை சந்திப்பவள் நீதான் என்றும் சிரித்தேன். சுப்ஹானல்லாஹ். என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த சின்ன புள்ளர் என்றே பார்க்கிறது யார்? என் அன்பு கணவரை அவர்களுக்கு பணிவிடை செய்வது யாரு? நான் திடீர்னு மௌத்தாகிட்டேன்டா என்ன நடக்கும்? யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் துஆ கேட்டு என் ஆயில கூட்ட சொல்லுங்கள் என்று சொன்னார்களா? மரணமா? சிரித்த முகத்தோடு வரவேற்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை சந்திப்பதா இருக்கின்ற பிள்ளை கணவனை விட அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சொத்தாக தோன்றியது. சிரித்தேன் என்றார். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால வதஅல் ஹஸன் வல் ஹுசைன் ஃபகப்பலஹுமா, பேரப்புள்ள ரெண்டு பேரையும் வாரி அணைத்தார். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பேர குழந்தைகள் ரெண்டு பேரையும் வாரி அணைத்தார். வாரி அணைத்து முத்தமிட்டு அவர்களுக்கு தலையை தடவி விட்டார்கள். வதா அஸ்வாஜஹு, பிறகு மனைமார்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஃபவஅபஹுன்ன, எல்லோருக்கும் சில புத்திமதிகளை சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபகாலமா அஸாலு அஜிது அலம த்ஆம் அல்லதி அக்கல்து பி ஹைபர், 3 வருஷத்துக்கு முன்னால் ஹைபரிலே யகூதி பெண்மணியின் மூலம் எனக்கு தரப்பட்ட விஷம் இருக்கிறதே, அந்த விஷத்தை தோய்த்து அவள் சாப்பாடு போட்டால் சம்பவம் நீளமானது. அந்த மாமிச துண்டு வாய்க்குள்ளே நுழைந்ததும், யா ரசூலல்லாஹ் என்னை விழுங்கி விடாதீர்கள், நான் விஷம் தோய்க்கப்பட்டிருக்கிறேன் என்று வாய்க்குள்ளே இருந்த மாமிசம் பேசியதை பட்டாப்பட்டு என்று துப்பி விட்டார். ஆனால் அதிலே ஒரு துளி உடம்புக்குள்ளே நுழைந்து விட்டது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அந்த விஷம் இருக்கிறதே, ஃபஹாதா அவானு இன்கிதானி அபுஹரி மின் தாலிக சும், ஆயிஷாவே அந்த ஹைபரிலே எனக்கு தரப்பட்ட விஷம் என் உடம்புக்குள் இருந்து இப்பொழுது அபுஹரி என்று சொல்லக்கூடிய அந்த நரம்பு துண்டிக்கும் தருணம் வந்துவிட்டது என்றார். அபுஹர் என்ற வார்த்தை எடுத்து அரபு அகராதிகளிலே அர்த்தம் புரட்டினால்
ஒரு ஆச்சரியமான கருத்தை எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனித உடம்புக்குள்ளேயும் முள்ளம் கண்டு அதிலிருந்து அந்த ஹார்ட்டை நோக்கி ஒரு மெல்லிய நரம்பு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நரம்பு ஹார்ட்டுக்கும் அந்த சுருள் என்ற முள்ளந்தண்டுக்கும் இடையில அந்த தொடர்பு எப்ப துண்டிக்கப்படுமோ அப்ப மௌத்து வந்துவிடும். இதைத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரம்பு துண்டிக்கப்படுகின்ற நேரம் நெருங்கிவிட்டது என்றார். யகூதிகள் அந்த பாவத்தையும் தன் மீது சுமந்து கொண்டார். இறுதி நபியை கொலை செய்த குற்றவாளிகளும் யகூதிகளே. அப்படி இல்லை என்றால் அந்த மாமிசத்தை வாய்க்குள்ளே திணிக்க முன்னால் பேசியிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பி இருப்பார்களே. அதுக்கு 2 காரணம். ஒன்று, யகூதிகளுக்கு அந்த பாவத்தையும் செய்த குற்றம் அவர்களை சேர்ந்திருக்கிறது. 2வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஹாதத்துடைய மரணம் கிடைக்கிறது. இன்னும் ஒருவரால் கொலை செய்யப்பட்டால் ஷஹாதத்துடைய மரணம் கிடைக்கும். அதை கொடுக்க நாடி அல்லாஹ் அதுக்கு பகடைக்காய்களாக யகூதிகளை பயன்படுத்தி விட்டான். அந்த பாவம் அவர்களை சும்மா விடாது. அதற்கு பின்னால் மகள, மனைவிய, பேரப்பிள்ளைய எல்லாரையும் அழைத்து விட்டு இறுதியாக மக்களை பார்த்து வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், வரவழைத்து சொல்கிறார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகையில் பேருதலாகிறேன், தொழுகையை விட்டுறாதீங்க. 5 நேர தொழுகை அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய கடமை. எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த கட்டத்திலும் அந்த தொழுகையில் பொழுதுபோக்கு செய்யாதீர்கள், அதை பேணிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழால் வேலை பார்க்கின்ற வேலையாட்களுடைய விடயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். சக்கராத்து நெருங்குகிறது, சக்கராத்து நெருங்குகிறது. அலா லா இலாஹ இல்லல்லாஹ் அலா இன்ன லில் மௌத்தி லசக்கராத். அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. ஒவ்வொரு மரணத்திற்கும் ஒரு வருத்தம் இருக்கிறது, ஒரு மயக்கம் இருக்கிறது. அதுதான் சக்கராத். அதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதற்காக நீங்கள் தயாராகுங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்கராத்தை பார்த்ததிலிருந்து அவர்கள் பட்ட அவதி கஷ்டம் இருக்கிறதே, வேறு யாருடைய சக்கராத்தை பார்த்தும் நான் வெறுப்படைவதில்லை, நான் அதை பெரிதாக பொருட்படுத்துவதில்லை. அந்த அளவு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வாரமாக என்னுடைய வீட்டுக்குள்ளே பட்ட கஷ்டத்தை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஃபஅ உஸ்புஅஹு வஷஹஸ பஸருஹு நஹ்வ ஸஃப், தன்னுடைய பார்வை கூரையை நோக்கி உயர்கிறது, தன்னுடைய விரல் வானை நோக்கி உயர்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்துவிட்டு இன்னும் ஏதோ ஓதுகிற சத்தம் கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலகீனமாக இருந்த காரணத்தினால் அதை தெளிவாக கேட்கவில்லை. எனவே என் மடியிலே தலை வைத்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாய்க்கு நெருக்கமாக என் காதை நான் கிட்டே கொண்டு போய் என்ன சொல்கிறார்கள் என்று உன்னிப்பாக கேட்டேன். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னித்து விடு, உன்னுடைய ரஹ்மத்தோடு நீ என்னை சேர்த்து விடு, எனக்கு ரஹ்மத்து செய்து விடு, ரஃபீகல் அலா என்ற உயர்ந்த சுவன பதவியிலே நீ என்னை சேர்த்து விடு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது இறுதியாக கேட்ட சக்கராத்துடைய துஆ இதுதான். இதை பாடமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக கேட்டார்கள், ஃபமாலத் யதுஹு, துப்பென்று அவர்களுடைய கை கீழே விழுந்து விட்டது, மயக்கம் போட்டு விட்டார்கள். முகீரத் இப்னு ஷுபா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் வருகின்ற பொழுது என் முகத்தை நான் மூடிக்கொள்கிறேன், என்ன நடந்தது ஆயிஷாவே என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்க, மயங்கி விட்டார்கள் என்று நான் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே அவர்கள் பார்த்துவிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, மௌத்தாகிட்டாங்க. நான் சின்ன வயசு, எனக்கு 18 வயசு, அவ்வளவு அனுபவம் இல்லை. அவசரமா ஒரு தலையணை எடுத்து தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான தலையை அந்த இடத்திலே வைத்து அழுதவராக நான் ஏனைய மனைவிமார்களோடு போய் சேர்ந்து விட்டேன் என்ற அந்த துயர செய்தியை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். கண்ணியமான கண்வான்களே, அதற்கு பின்னால் என்ன நடந்தது, மஃபாத்தி எப்படி ஆகினது, எப்படி அடக்கம் செய்தார்கள் என்பதையெல்லாம் சொல்லுவதற்கு நேரமிடம் கொடுக்காது. இதிலிருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால், அந்த மரணம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட விட்டு வைக்கவில்லை. அவர்கள் நபியாக இருந்தாலும் கூட முறையாக ஒரு மனிதன் மரணத்திற்கு எப்படி தன்னை தயார்படுத்த வேண்டும் என்பதை மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக ஏந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் அமைந்திருக்கிறது. நாங்களும் எங்களுடைய மரணத்திற்கு
நல்ல முறையில் தயாராகக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கிக் கொள்ள உறுதி கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித் தருவாயாக. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உருவாக்கிய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாயாக. எங்களுடைய குழந்தைகள் எதிர்காலங்களை எல்லாம் ஒளிமயமாக்கி வைப்பாயாக. நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயாக. இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்தருள்வாயாக. நாட்டுடைய பொருளாதாரத்திலே நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்தருள்வாயாக. பலஸ்தீனிலே வாழுகின்ற முஸ்லீம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஏதாவது தப்புகள் தவறுகள் அவர்களால் நடந்திருந்தால் இரக்கமுள்ள ரஹ்மானே, அனைத்தையும் மறைத்து மன்னித்து அவர்களுக்கு முழு பாதுகாப்பையும் நீ கொடுத்தருள்வாயாக. உன்னுடைய விரோதிகளான யகூதிகள் நசராணிகளுடைய சதித்திட்டங்களை தவிடுபடியாக்கி வைப்பாயாக. எங்கள் எல்லோருடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து கலிமாவை முடிந்த நாவோடும் சுவர்க்கத்துடைய காட்சிகளை கண்டு ரசித்த கண்களோடும் சிரித்த முகத்தோடும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியமான மௌத்தையும் நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.